சாமி சரணம், சாமி சரணமையப்பா. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 25/12/2025. நம்ம 2025ஆம் ஆண்டுக்கான மண்டல பூஜைக்கு பெரிய பாதை யாத்திரை போக போகிறாங்க. இப்போ காலையில் 8 மணி நம்ம எருமேலியில் இருக்கோம். பேட்டை சொல்லியாச்சு. இங்கேருந்தே பெரிய பாதை யாத்திரை வந்து நம்ம தொடங்க போதும். நம்ம வந்து உங்களுக்கு வீடியோ நான் இங்கேருந்து கொடுக்குறேன்னா, நம்ம வந்து பேரூர் தோட்டிலேருந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ கொடுக்குறேன் சாமி. ஏன்னா நான் ஆல்ரெடி மிச்ச இடையில உள்ள எல்லா கேப்பையுமே நான் ஃபஸ்ட்டு உங்கள் வீடியோவில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு அதுக்கப்புறம் கோழிக்கக்காவு செக் போஸ்ட் டைமிங்கு, அழுதக்கடவு, கரிமலை எல்லாமே இதில் வந்துடும். மகர ஜோதி தரிசனத்துக்கு பெரிய பாதை ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை நம்ம பார்க்க போகிறோம். சுவாமி சரணம், சுவாமி சரணமே. பேரூர் தோட்டில் வந்து ஐயப்ப பக்தர்கள் வந்து பொறி போட்டுட்ருக்காங்க. இது காலையில் வந்து 9:30 நிலவரம். உங்களுக்கு தெரியும் பாதை. நேராக போனீங்கன்னா அங்கே ஒரு மேரி மாதா சிலை இருக்கும். அது வந்து ரைட் எடுக்கணும். தயவு செஞ்சு லெஃப்ட் எடுத்துடாதீங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா பக்தர்கள் போயிட்டுருக்காங்க. இங்கேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு இங்கேயே கம்பு எல்லாமே கிடைக்கிது சாமிமார்களே. இதுக்கப்புறம் தான் இரும்பொன்னிக்கரா ஊர் வரும். மகர ஜோதி தரிசனத்துக்கு பெரிய பாதை தயாராகிட்டுருக்கு. நவம்பர் மாதம் கடை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கடை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்க எல்லாமே இருக்குது. சாப்பிட்றதுக்கு கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு எல்லாமே இருக்குது சாமியார்களே. காலையில் ஒரு 9:45 நிலவரம். இவ்வளோ சாமிமார்கள் இருக்காங்க. அந்த பக்கம் உங்களுக்கு தெரியும் அண்ணாச்சிப்பழ தோட்டம். சில சாமிமார்கள் ஆட்டோவிலே வந்து கோழிக்காவு செக் போஸ்ட் வரைக்கும் வராங்க. உங்களுக்கு தெரியும் சாமிமார்களே, இந்த இரும்பொன்னிக்கரோட சிவன் கோயில் வந்து இதுதான். இதில் கீழே இறங்குனீங்கன்னா இந்த இடத்துல அன்னதானம் போடுறாங்க. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து கார்த்திகேயன் கோயில் இருக்கும். அது பக்கத்தில் அன்னதானம் நடந்தது. பட் வந்து இப்போ இருக்கா இல்லையான்றதை உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன். ஆனால் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அந்த சிவன் கோயில் இந்த இருக்குங்க. அன்னதானம் சாப்பிட்டாச்சு. அதில் நீங்கள் நேராக போகணும். இதுதாங்க இரும்பொன்னிக்கரா அந்த ஊர். நீங்கள் வந்து இதில் நேராக போயிடக்கூடாது. திருப்பி சொல்கிறேன் சாமி, லெஃப்ட் எடுக்கணும். அதிலே பெரிய பாதம் போட்டிருப்பாங்க. இங்கே ஒரு கார்த்திகேயன், அதாவது முருகன் கோயில் இருக்கும். அங்கேயும் சில சமயம் அன்னதானம் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த பார்த்திங்களா, பக்தர்கள் வந்து இந்த கீழே போகிறாங்களா, இதில் தான் போகணும். அதே இந்த முருகன் கோயில் அன்னதானம் வந்து இந்த இடத்துல கொடுப்பாங்க. வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பெரிய பாதம் வச்சுருப்பாங்க போடு. கீழே போகணும், மேலே போயிடாதீங்க. அவங்க கீழே இறங்கி வந்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் வழிபாட்டு தலம் இருக்கும். அது பக்கத்துலேயே இப்போ கடைகள், விதிகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சுங்க. மகர ஜோதி தரிசனத்துக்கு இன்னும் நல்லா வந்துடும். நிறைய பேருக்கு வந்து பல்காக தங்கியிருப்பாங்க. என்ன காரணம்னா, இந்த இப்போ வரைக்கும் இப்போ நடந்து போயிட்டு இருக்கிறது மண்டல காலமானதுனால காலைல 6 மணிக்கு தான் கோழிக்காவு செக் போஸ்ட் திறப்பாங்க. அதனால் அது வரைக்கும் இங்கே தங்கிடுவாங்க. இங்கேருந்து ஒரு ஏற்றம் ஏறணும் அப்படின்னா கோழிக்காவு செக் போஸ்ட் வந்துடும். இப்போ அதுக்கு முன்னாடி அந்த ஒரு பத்ரகாளி அம்மன் கோயில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சாமிமார்களே, இதுக்கு முன்னாடி வந்து கம்பு விற்கிறாங்க. ஒரு குச்சி 20 ரூபான்னு போட்டிருக்காங்க. பக்தர்கள் வந்து வேணுங்கிற பக்தர்கள் பயன்படுத்திக்கோங்க. வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு குளுக்கோஸு, ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது. இன்னும் நம்ம அந்த கோயிலை வந்து அடையலை. அந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா புஷ்பாஞ்சலி ஐயப்ப சபரிமலை சேவா, அவங்க வந்து கஞ்சி வந்து அன்னதானமாக கொடுக்குறாங்க. வேணுங்கிற பக்தர்கள் வந்து வாங்கிக்கோங்க. இந்த இடத்துல தான் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வேறு எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாங்கன்ற அந்த போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். கும்பலியில் கொடுக்குறாங்க. எரிமேலி பெரிய பாதையில் வந்து பெரியானவட்டம், நிலக்கல், அதாவது பெருநாடு இந்த இடத்துல கொடுத்துட்ருக்காங்க. ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவங்க அந்த டீம் வந்து எங்கெங்கெல்லாம் அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பக்தர்கள் வந்து வந்துட்டுருக்குறாங்க. உங்களுக்கு வந்து இந்த கோழிக்காவு செக் போஸ்ட் வரைக்கும் தார் ரோடு தாங்க. அதனால் வாகனங்கள்லாம் வரும். நாங்கள் குடியிருப்பு பகுதியெல்லாம் இருக்குது. உங்களுக்கு போகிற வழியில் வந்து அந்த சைன் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். சபரிமலான்னு போட்டு அம்புக்குறி போட்டிருக்காங்க. சபரிமலா ஃபாரஸ்ட் ட்ரெடிஷ்னல் பாத் போட்டு வன பாரம்பரிய வழி. கோழிக்காவு என்ட்ரி பாயிண்ட் டைமிங் ஓப்பனிங் வந்து காலைல 6 மணிக்கு, க்ளோசிங் 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம
பெரிய பாத யாத்திரையில் ஒரு சாமி வந்து தென்னங்கன்று கொண்டு போகிறத பார்க்குறோம். அதாவது ஒருத்தர் வந்து தன்னுடைய 18வது மலை சபரிமலை யாத்திரை போகும்போது குருசாமி ஆகிறாரு. அதற்கான தென்னங்கன்று எடுத்துகிட்டு போய் சபரிமலை சன்னிதானம் தான் நட்டு வைப்பாங்க. எங்கள் டீமில் எங்கள் அண்ணன் ஒரு அண்ணன் குருசாமி ஆகிறாரு, சதீஷ்சாமி. அவர் தான் அவர். இதாங்க அந்த பத்ரகாளி அம்மன் கோயில், பாலபத்ர டேவிட் டெம்பிள். உள்ளே போய் சாமியை கும்பிடுவோம். அந்த காளியம்மன் கோயிலுக்கு மேலே நடந்துகிட்ருக்கோம். இந்த இடத்துல தான் ஒரே ஒரு ஏத்தம் இருக்கும். கோழிக்காவு செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த ஒரு பெரிய ஏத்தம் இருக்குது. கோழிக்காவு செக் போஸ்ட் தாண்டி ஒரு 2 பெரிய ஏத்தம் இருக்குது. அவ்வளோதான், காலை கட்டி வரைக்கும் இதே நிலமை. பார்த்திங்கன்னா கோழிக்காவு செக் போஸ்ட் வந்துவிட்டோம். இதுதான் செக் போஸ்ட்டு. காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. இது மண்டல காலத்துக்கான அப்டேட்டுங்க. இது மாறுபாடெல்லாம் குறைக்கவும் செய்யலாம், கூட்டவும் செய்யலாம். பார்த்திங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் போட்டிருக்காங்கன்னா, இங்கேருந்து காலைக்கட்டி வந்து ஒரு 6 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. அழுதக்கடவு 7 கிலோமீட்ரு, கல்லிடுகுன்று 9 கிலோமீட்ரு, முக்குழி 11, புதுச்சேரி 17, கரிமலா 21, வலியானவட்டம் 24, சிறியானவட்டம் 25, பம்பா 25.5 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. சன்னிதானம் 30 கிலோமீட்ரு. இது உள்ள தான் புண்ணிய பூங்காவனம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சாமிமார்களே இறங்கலாம். ஒரு நெட்டு குத்தா ஒரு இறக்கம் இறங்கும், அடுத்து ஒரு ஏத்தம் ஏறும். சாமிமார்களே காலை கட்டி முன்னாடி உள்ளதில் முதல் ஏத்தம் சாமிமார்களே. விரியெல்லாம் போட்டாச்சு. அங்கே சாமிமார்கள் குப்பை போடுறதுக்கு அங்கே வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அதில் போட்டு போயிருங்க. என்னுடைய பழைய வீடியோ லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். நவம்பர் மாதம் திறக்கிறப்ப இந்த எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம். தங்க அலோவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல சாமிமார்களே. நான் தங்குறதுக்குன்னு ஃபாரஸ்ட்லேருந்து சில இடங்கள் கொடுத்துருக்காங்க. காளைகட்டி, அழுதக்கடவு, முக்குழி, கல்லிடுங்குன்று, புதுச்சேரி தாவளம், வல்லாரஞ்சேட்டா, கரிமலை, பெரியானவட்டம், சிறியானவட்டம், இந்த மாதிரி சில முக்கியமான பாயிண்ட்டுகளில் சோலார் ஃபென்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அங்கே தான் தங்குறதுக்கு அனுமதிப்பாங்க. மிச்ச இடத்துலலாம் நீங்கள் வந்து ஓய்வு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இங்கேயும் கம்புகள்லாம் இருக்குது. லெமன் சோடா, சாயா, காஃபி எல்லாம் இருக்குது சாமிமார்களே. 2வது ஏத்தம் ஏறிக்கிட்டு இருக்காங்க. விரிகள் நல்லபடியாக வந்துருச்சு. சைட்டில் ஓய்வு எடுக்கிறதுக்கும் கட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம டீமில் வந்த சாமிமார்கள்லாம் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரே ஏத்தம் தாங்க. 2வது ஏத்தத்தை தாண்டி தந்தரையில் போய்கிட்டு இருக்கும். ஒரு 1லேருந்து 1.5 கிலோமீட்டர் இப்படி இருக்கும். அதுக்கப்புறமும் அப்படி தான் இருக்கும் காலைக்கட்டி வரைக்கும். அடுத்து வெட்ட வேலி வந்துடும். தலப்பாரக்கோட்டை மலை அப்படிம்பாங்க. அது இதுக்கப்புறம் தான். இதுக்கு நவம்பர் மாதம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வரும்போது சாமிலாம் கும்பிட்டு சாமிலாம் வந்துச்சு. ஒருத்தவங்களுக்கு வந்து அருள்வாக்கு மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த தலப்பாரக்கோட்டை மலையில். இப்போ ரெடியாக இருக்கும். போய் தலப்பாரக்கோட்டை மலையில் போய் சாமியை கும்பிட்டுட்டு காலைக்கட்டி போகணும். அது கொஞ்சம் வெட்ட வெயிலியாக இருக்கும். கல் நிறையா கிடக்கும். அதில் பொடி கல்ல. இதில் வந்து அப்படி இருக்காது. நல்ல வேளை மழை எதுவும் பெய்யல சாமிமார்களே. அதனால் தரை வந்து காஞ்சி போயிருக்கு. சாமிமார்களே இங்கே வெட்ட வெளிக்கு வந்தாச்சு. லைட்லாம் கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக ரோடு கல்லாக பேந்து கிடக்குங்க, கொஞ்சம் பார்த்துவாங்க. கடைகள் இருக்காங்க வீதிகளும். இதுக்குள்ள நேர கட்டுப்பாடு உண்டுங்க. சேம் கோழிக்காவு இறந்த இதுலேயும் லைட்டு கட்டியிருக்காங்க. வனவிலங்குகள் இங்கே உண்டு. நிறைய பேர் இங்கே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உண்டு. யானைகள் நடமாட்டம் உண்டு சாமிமார்களே இந்த வெட்ட வழியில். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுடைய வலது கை பக்கம் சின்ன நீரோடை ஓடும். இது தாங்க அந்த தலப்பாரக்கோட்டை மலையோட அந்த கோயில். இங்கே வந்து முருகர், விநாயகர், ஐயப்பன் சன்னதிலாம் இருக்கும். இது மண்டல காலத்தில் மட்டும் மகர விளக்கு மற்றும் மண்டல காலத்தில் மட்டும் இந்த கோயில் இருக்கும். டெம்பரரியாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நவம்பர் மாதம் அதை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா வெளிச்சம் வந்துருச்சுங்க. நான் லைட் நிறையா போட்டிருக்காங்க. பகலுக்கு சூரிய வெளிச்சம் இருக்கும். நைட்டுக்கு லேட்டாக வர்ற சாமிமார்களுக்கு அந்த மின் விளக்கு இருக்குது. கடை நிறையா வந்துடுச்சு. உங்களுக்கு என்ன வேணுமோ ஏகப்பட்டது கிடைக்குதுங்க.
தலப்பாரா கோட்டை மலையை தாண்டியாச்சு சாமிமார்களே. அடுத்து காலை கட்டி போகணும். இடையிலே ஒரு டாய்லெட் பாத்ரூம் பிளாக் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே ஒரு சின்ன நீரோட மாதிரி இருக்குது, தண்ணி இல்லை. இங்கே இந்த இடத்துலேருந்து கரெக்டாக நம்ம காலகட்டி ஆசிரமத்தில் வந்து மைக் அடிக்கக்கூடியது உங்களுக்கு கேட்குது. இப்போ நம்ம எருமேலியிலேருந்து இப்போ நம்ம தலப்பாரா கோட்டை மலையை தாண்டி காலகட்டி வரைக்கும் வந்திருக்கோம், வரப்போகிறோம். இது வரைக்கும் நம்ம கூட வரக்கூடிய பூதகணம் வந்து ஐயனுடைய வாபூர்ன்ற பூதகணம். நல்லா சத்தம் கேட்குது மைக் போடுறது. அங்கே அன்னதானம் இருக்கான்றதை பார்ப்போம். சாமி பார்த்தீங்கன்னா காலைக்கட்டி வந்தாச்சு. அங்கே குடிக்கிற சுக்கு தண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மேலே போனோம், கோயில் திறந்துருக்கா மூடி இருக்கான்னு தெரியல, கேட்போம். நட சாத்தியிருக்கு சாமி. ஸோ இங்கே ஏதோ அன்னதானம் இருக்குது, என்னன்றதை பார்த்துட்டு சாப்பிட்டு போவோம் சாமி. இந்த இடத்துல வந்து காலைக்கட்டி ஆசிரமத்தில் அன்னதானம் கொடுக்குறாங்க. சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, மோர், ஊறுகாய், பாயசம் இருந்தது. அரிசி கொஞ்சம் வித்தியாசமான அரிசியாக இருந்தது, நல்லா இருக்குதுங்க. இங்கேருந்து அதாவது இந்த இடம் என்ன, காலகட்டி ஆசிரமம். நம்மளுடைய ஐயப்பன் வந்து மகிஷ வதம் பண்ணும்போது சிவபெருமான் தன்னுடைய காளையை கட்டி வச்சுருந்த இடம் தான் இந்த காலகட்டி ஆசிரமம். இந்த இடத்துல இருந்து நம்ம இஞ்சிப்பாறை கோட்டை வரைக்கும் வரக்கூடிய பூதகணம் வந்து நந்தி ஐயனோட பூதகணம். மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோங்க. காலக்கட்டியில் வந்து அன்னதானம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த அழுதா நதியில் போய் குளிச்சுட்டு கல் எடுக்கணுங்க. உங்கள் லெஃப்ட்டில் போனோம்னா அழுதா நதி போகக்கூடிய பாதை வரும். மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. இங்கேயும் உங்களுக்கு விதி ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இதுதான் மெயின் ரோடு. அழுதா நதியை நோக்கி போயிட்டுருக்கோம் சாமிமார்களே. கொஞ்சம் மெயின் ரோடு. சாமிமார்கள் கொஞ்சம் ஓரமாக வாங்க. முன்னாடி பின்னாடியும் வேனு, பஸ்ஸு, கார் எல்லாம் வந்துட்டுருக்கோம். பொறுமையாக வாங்க சாமிமார்களே. நீங்கள் அப்படியே போயிட்டு இருக்கோம். ரைட் சைடில் ஒரு கட்டு கீழே இறங்கும், அதான் அழுதா நதிக்கு போகிறது. உங்களுக்கு வந்து ரோட்லேயே வந்து விரி ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் பாத், வெல்கம் டு அழுதக்கடவு. கீழே இறங்குது பார்த்தீங்களா. இங்கேயும் கடை, மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஆட்டோ, ஜீப் எல்லாம் இருக்குது. இங்கேருந்து பம்பா வந்து 19 கிலோமீட்ரு. கீழே இறங்கணும். அந்த அழுதா நதியில் குளிச்சுட்டு கல் எடுத்துட்டாங்க. இது அழுதையோட ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. பிளாஸ்டிக்லாம் எடுத்து பிடிங்கிடுறாங்க. இப்படி தான் செக் பண்ணி அனுப்புகிறாங்க. என்ட்ரி டைம் பார்த்திங்கன்னா காலைல 7 மணிலேருந்து மத்தியானம் 2:30 வரைக்கும். இப்போ மணி 1:45 ஆகுது. நான் 3/4 மணி நேரம் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. நான் ஒரு 100 சாமிகள் வந்தனால எங்கள் கட்டெல்லாம் இங்கே இருக்குது. குளிச்சாச்சு, இப்போ கட்டு தாங்க போகிறோம். இதில் தான் போகணும். நம்ம சாமிகள்லாம் குளிச்சுட்டாங்க, கல் எடுத்துட்டாங்க. இனி வந்து மேலே புறப்பட தயாராக போகிறாங்க. நம்ம கட்டு தூக்கிட்டு 4 கிலோமீட்டர் மேலே போகணும். 1/4 மணி நேரத்தில் கிராஸ் ஆகிடுவாங்க. இதுதாங்க அழுத செக் போஸ்ட்டு. அதை தாண்டி உள்ள இந்த சோலார் ஃபென்ஸு 2:30க்கு லாக் பண்ணிவிடுவாங்க. இன்னும் 3/4 மணி நேரம் டைம் இருக்குது. நம்ம கூட ஒரு சாமிமார்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. ஒரு 200 மீட்ரு அழுத கடை உயர்னா ஒரு லெமன் சோடா கடை வருது. நம்ம கூட அந்த சாமிமார்கள் ஏறிட்டுருக்காங்க. அழுதையில் வந்து அடுத்த கடை வந்திருக்கும். இங்கே குடிக்க தண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் ஃபஸ்ட்டு கடையிலையும் வச்சுருந்தாங்க, 2வது கடையிலையும் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு கடையில் நமக்கு தண்ணி கிடைக்கல, இங்கே இருந்துச்சு. இங்கே மோர், லெமன் சோடாலாம் இருக்குது. நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. அப்படியே ஒரு சென்னை பாய்ஸ் உட்காந்துருந்தாங்க. எனக்கு தெரியும்னு சொல்லி சொன்னாங்க. 10th படிக்கிறாங்களாம் பசங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுடலாம். ஏறும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே ஓய்வெடுக்க இந்த மாதிரி தார்பாய் போட்டு வச்சுருந்தாங்க. மழை பெஞ்சுன்னா நீங்கள் ஒதுங்கிக்கலாம், ரெஸ்ட் எடுக்கனாலும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். கரெக்டாக 2:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சாமிமார்களே. அடுத்து ஒரு 100 மீட்டர் நடந்த சாமிமார்களே. ஒரு சின்ன ஜூஸ் ஷாப் மாதிரி இருந்தது. வாட்டர் மிலான், அப்புறம் வந்து மோர்லாம் வச்சுருக்காங்க. இங்கே சுற்றி சோலார் ஃபென்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க.
இது விரி கிடையாது, கடை மட்டும்தான். இன்னும் மேலே போகணும். ஓரளவுக்கு கடினமானதை கடந்துட்டோன்னு நினைக்கிறேன். அடுத்த ஷெட்டை பார்த்துட்ருக்கீங்க. இங்கேயும் உங்களுக்கு சுற்றி சோலார் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. தங்கெல்லாம் விட மாட்டாங்க. பக்தர்களுக்கு வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு, ஒரு வாட்டர் மெலன் பிடிக்கிறதுக்கு. 3 மணி ஆகிடுச்சு. கீழே 2:30க்கெலாம் லாக் பண்ணிட்டாங்க. ஸோ வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் கம்மியாக தான் இருக்காங்க. கல்லிடம் குன்று வந்து என்ட்ராக போகிறோம். எங்கள் சர்க்குருநாதர் போயிட்டுருக்காரு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பம்பா 16.25 கிலோமீட்ரு. இந்த இடம்லாம் பார்த்திங்களா நவம்பர் மாதம் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக விரி செட்டப் வந்துருச்சு. இங்கே தங்க அலோவ் பண்ணுறாங்க. நவம்பரில் அலோவ் பண்ணல. ஃபுல்லாக இங்கே விரி செட்டப் வந்துருச்சு. கல் எடுத்துருந்தோம், அதை போய் போடணும். 16.25 கிலோமீட்ரு, 3.25. இந்த இடம் தான் வந்து மகிஷமுனியா வந்து புதைச்சதாக நம்பப்படுது. ஐயப்பன் இதில் போய் நம்ம கல்லை வைப்போம். வச்சுட்டு கொஞ்சம் ஓய்வெடுப்போம். எங்கள் டீம் நண்பர்கள்லாம் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க. சுவாமி சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. இப்போ பார்த்தோன்னா கல்லிடும் குன்று தாவளத்தை தாண்ட போகிறோம். தாவளம்னா தங்குமிடம். இது பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னா க்ளோசிங் வந்து சாயங்காலம் 4:30க்கு பண்ணிடுவோன்னு சொல்கிறாங்க. 4:30க்கு ஷார்ப்பாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. காலை 7 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இஞ்சிப்பாறை கோட்டா போயிட்டுருக்கோம். இடையில பக்தர்கள் ஓய்வு எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கடை இருக்குங்க. பார்த்திங்கன்னா அந்த கல்லிடும் குன்றுக்கும் உடும்பாறை வில்லுக்கும் இந்த ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்கும் சாமிமார்களே. எல்லாம் வச்சுக்கோங்க. கல்லிடும் குன்று 4:30க்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. இஞ்சிப்பாறை கோட்டை வந்தாச்சு சாமிமார்களே. இங்கே உள்ள சாமி பேர் உடும்பாறை வில்லன். நல்லா ரெடி பண்ணிட்டாங்க. லெட்டின் ஃபெசிலிட்டி இருக்குது. எங்கள் நண்பர் தான் என் கூட அந்த சாமி தான் சங்கு ஊதிக்கிட்டு இருக்காரு. இப்போ நைட்டு இங்கே தங்க விட்றதா சொல்கிறாங்க. மகரஜோதி காலத்துலேயும் தங்க விடுவாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து காளைக்கட்டியிலேருந்து இங்கே வரைக்கும் நமக்கு நந்தின்ற ஒரு பூதகணம் இருக்குது. இங்கேருந்து நம்ம வந்து முக்குளிக்கு நம்மளுடைய சலங்கை ஐயனார் அப்படின்ற பூதகணம் வந்து நம்ம கூட துணையாக வரும். இஞ்சிப்பாறை கோட்டையிலேருந்து இறங்கிட்டு இருக்கோம் சாமிமார்களே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சிப்பாறை கோட்டைக்கு முன்னாடி 2 மணிக்கு யானை வந்திருக்கு. அங்கே உள்ள அந்த கடைக்காரங்களாம் சொன்னாங்களா, அந்த யானை மீடியமாக, குட்டி யானையும் இல்லை பெரிய யானையும் இல்லை, மீடியமான யானையாக. அந்த ஏரியா மக்கள்லாம், அதாவது அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாம் அந்த யானைக்கு கணேசன் பேர் வச்சுருக்காங்களாம். சேட்டை பயங்கரமாக பண்ணுமா. என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. என்னால் அதை கவர் பண்ண முடியல. அங்கே வேலை பார்க்குற வாட்சர் அந்த கடைக்காரங்களாம் சொன்னாங்க. நாங்கள் அதை கிராஸ் ஆகும்போது எதாட் 4 மணி இருக்கும். 2 மணிக்கு வந்திருக்கு. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அது தடங்கள்லாம் காமிச்சாங்க. ஸோ அது எதுக்கு நம்ம வீடியோலாம் எடுத்து போட்டுக்கிட்டு, நம்மளே காட்டுக்குள்ளே தான் இருக்கும். அது போய் யானை வந்துருச்சு, ஜானம் இருக்குன்றதை காமிக்கிறது நானும் ஒரு காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சேன், நம்மளே காட்டுக்குள்ளே இருக்கோம், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. சாமிமார்களே, முக்குளிக்கு முன்னாடி ஒரு தாவாளம் இருக்குது. போன மாதம் அது ரெடி ஆகலை, இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சோலார் ஃபென்ஸ்லாம் போட்டு கடைகள் எல்லாமே வந்துருச்சு. ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க அந்த தாவளத்தை. இதுக்கப்புறம் முக்குளி ஒரு 20 நிமிஷம் நடந்தால் போயிடலாம். சாமிமார்களே, இந்த தாவளத்து பேர் வந்து வள்ளித்தோடு. கண்டுபிடிச்சிட்டேன், வள்ளித்தோடு. முக்குளிக்கு முன்னாடி நீங்கள் வரப்போகிறீங்க அர்த்தம் என்னன்னா, இந்த ஒரு மரம் ஒன்று இருக்குங்க. ரொம்ப வயசான மரம் இது. இது வந்தாலே நமக்கு வந்து ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் வந்துடும். முக்குளி வர போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இங்கே கீழாக தான் போனோம். சாமிமார்களே, பார்த்திங்கன்னா முக்குளி வர போகிறோம்.
ஒரு சின்ன நீரோடை மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி இல்லை, வந்துச்சுன்னா இதில் கொஞ்சம் பார்த்து வாங்க. இல்லை நேராக போகணும், ஒரு 100 மீட்டர் 200 மீட்டரில் முக்குழி வந்துடும் சாமிமார்களே. முக்குழி வந்துட்டோம் சாமிமார்களே. நைட் வந்தால் அந்த ஃபென்ஸ் போட்டுருவாங்க. டாய்லெட் ஃபெசிலிட்டி தான் இருக்குது. உள்ள ஃபுல்லாக விரி ஹோட்டலு எல்லாம் இருக்குது. வாங்க போகலாம். எங்கள் டீம் மெம்பர்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து கட்ட இருக்கும். சாமிமார்களே, இந்த விரியில் தான் தங்கியிருந்தோம். நாங்கள் மொத்தம் 100 சாமிகள். காலையில் 7 மணிக்கு கேட் ஓப்பன் பண்ணுவாங்க, சாயங்காலம் 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மணி காலைல 6:45 ஆகுது. எல்லாம் கெட்டு சுமக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம முக்குழிக்கு தேங்காய் உடைப்பாங்க. தற்கு முக்குழி பகவதி அம்மன் கோயில். நைட்டு இங்கே பஜனை படிப்பாங்க. நம்ம இஞ்சிப்பாறை கோட்டையிலேருந்து முக்குழி வரைக்கும் நம்ம கூட வர பூதகணம் சலங்கை ஐயனார். இந்த அருக்கு முக்குழி கேட்டு இங்கேருந்து கரிமலை வரைக்கும் நம்ம கூட வரக்கூடிய பூதகணம் வந்து முக்குழி பகவதி. இப்போ போனீங்கன்னா இங்கேயே விரி ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கே போகும்போது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. இது இந்த இடத்துல முக்குழியில் இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் டீசெண்டாக கட்டி வச்சுருக்காங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கு. உள்ளே பைப் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. இல்லை நீங்கள் தான் வந்து பக்கெட்டில் பிடிச்சிட்டு போக வேண்டியிருக்கும். இங்கே அப்படி இல்லை, உள்ள பைப் கொடுத்து வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. இங்கே திருப்பியும் சொல்கிறேன் சாமிமார்களே, இதோட செக் போஸ்ட் ஓப்பனிங் டைம் காலையில் 7 மணிலேருந்து க்ளோசிங் டைம் வந்து 3 மணி வரைக்கும். மண்டல காலம் முடிய போது இப்போ கொடுத்துருக்காங்க. மகரஜோதி வரைக்கும் என்னன்றதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்போதைக்கு டைம் இதுதான், மேபி மாறலாம். காலையில் 7:20 சாமிமார்களே. எல்லாருமே வந்து முக்குழியிலேருந்து இறங்கி போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து வல்லாரஞ்சேட்டான்னு ஒரு தாவால் வரும். அதுக்கப்புறம் புதுச்சேரி, அதுக்கப்புறம் கரிவளந்தோடுக்கப்புறம் கரிமலா டாப்பு. குட்டிசாமி போயிட்டுருக்காரு. ஏழு மணிக்கு தான் திறந்தாங்க சாமிமார்களே. அப்படியே திறந்தோன்னே எல்லா சாமிமார்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு 8 கிலோமீட்டர் புதுச்சேரி தாவளத்து வரைக்கும் ஒரு தந்தர மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஏற்றங்கள் இருக்காது. அப்படியே லைன் பை லைனாக சாமிமார்கள் போயிட்டுருக்குவாங்க. தயவு செஞ்சு கூட்டமாக வாங்க. காலைல ஒரு 7 மணி 8 மணிக்கெலாம் நீங்கள் வரும்போது. யானை சாணங்கள்லாம் அந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடக்கு சாமிமார்களே. எல்லா குட்டி சாமியும் போயிட்டுருக்காங்க. இப்போ தான் சாமிமார்களே லைட்டாக சூரியன் வெளியே கட்ட ஆரம்பிக்குது. இருந்தாலும் அந்த குளிர் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. இப்போ தான் திறந்துருக்கனால கொஞ்சம் சாமிமார்கள் கூட்டமாக வருவாங்க. போக போக உங்களுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்காது. இப்போது சாமிமார்கள் பார்க்குறது வள்ளித்தோடு தாவாளம், இதுக்கப்புறம் வல்லாரஞ்சேட்டா, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதுச்சேரி, கரிவளந்தோடு, கரிமலா. இப்போயே பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது வாயில் புகையாக வருது சாமிமார்களே. இது வந்து ரூட் மேப்பு. இங்கே விரி ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கேயும் ஃபென்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. நவம்பர் மாதம் இதெல்லாம் ரெடி ஆகலை. அந்த கார்த்திகை 7 நான் வந்தப்போ 7-8 பக்தர்கள் வந்துட்டுருக்காங்க சாமிமார்களே. அப்படி போகும்போது அந்த வள்ளித்தோடு தாவளம் தாண்டி ஒரு சின்ன ஓடை மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்காதீங்க. யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்க பகுதி.
வள்ளித்தோடு தாவளத்தோட அந்த ஃபாரஸ்ட் கேம்ப் வந்துட்டோம். இங்கேருந்து பம்பா பார்த்திங்கன்னா கரெக்டாக 13 கிலோமீட்ரு. இது அகலி வெட்டி வச்சுருப்பாங்க யானையெல்லாம் போகக்கூடாதுன்னு. இதுக்கப்புறம் வல்லாரஞ்சேட்டா போகணும். வல்லாரஞ்சேட்டா கொஞ்சம் பெரிய தாவளம். இங்கேயும் சோலார் ஃபென்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க சாமிமார்களே. சாமிமார்களே, வல்லாரஞ்சேட்டா தாவளம் வரப்போகிறோம். அது வல்லாரஞ்சேட்டா தாவளத்துக்கு முன்னாடி நிறைய இடங்களில் கடைகள் விரிகள்லாம் இருக்குது சோலார் ஃபென்ஸ் போட்டு. அந்த தாவளத்து பேர் எதுவும் வைக்காமல் இருக்காங்க, நேம் எதுவும் போடலை. ஆனால் நான் வல்லாரஞ்சேட்டா நம்ம போகலை. இப்போ பார்த்துருக்கீங்கன்னா சாமிமார்களே, வல்லாரஞ்சேட்டா தாவளம் வந்திருக்கும். இங்கேருந்து அடுத்து புதுச்சேரியிலேருந்து உங்களுக்கு கரிவளந்தோடு, அடுத்து கரிமலா, பெரியானவட்டம், சிறியானவட்டம், பம்பா. பார்த்திங்கன்னா சாமிமார்களே, நம்ம இருக்க இடம் இந்த இடத்துல 2.5 கிலோமீட்டர் 2.3 கிலோமீட்டர் போனால் புதுச்சேரி தாவளம். அங்கே தான் சாப்பிட போகிறோம். அங்கேருந்து 4 கிலோமீட்ரு கரிமலை உச்சி. அங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் நீங்கள் இறங்குனீங்கன்னா தான் பெரியானவட்டம். பெரியானவட்டத்துலேருந்து 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா சிறியானவட்டம். அங்கேருந்து 500 மீட்டரில் பம்பா சாமிமார்களே. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தால் வல்லாரஞ்சேட்டா தாவளம் வந்துடும் சாமிமார்களே. இது கொஞ்சம் இந்த பகுதி கொஞ்சம் வெயில் தெரியாமல் இருக்கும் சாமிமார்களே. 2 பக்கமும் கொஞ்சம் காடாக இருக்கும். இந்த பக்கம் எதுவும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணாதீங்க. கரெக்டாக வனத்துறை வந்து எந்த பாதையில் போக சொல்லியிருக்காங்களோ அந்த பாதையில் போங்க. மணி காலையில் 8:45. உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாமிமார்களே, பம்பா போகிற வழியிலே வந்து லெஃப்ட் சைட் போகணுன்னு ஒரு இடத்துல சைன் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பக்கம் நோ என்ட்ரின்னு போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு வனத்துறை எதை சொல்கிறாங்களோ அதை கேட்டு போங்க. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வல்லாரஞ்சேட்டா தாண்டியாச்சு. இங்கே ஒரு தாவாளம் இருக்குது, கூட்டக்கல் தாவாளம். இந்த வருஷம் தான் நான் அதை புதுசாக பார்க்குறேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. கூட்டக்கல் தாவாளம் பம்பா 12 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. எப்படி இருந்திருக்கும், நம்ம பேர் பார்க்காம இருந்திருக்கலாம் பழைய காலத்தில். இங்கேயும் உங்களுக்கு விரி சாப்பாடு எல்லாமே இருக்குது. ஆனால் பம்பா 12 கிலோமீட்ரு. நீங்கள் காலையில் ஓப்பன் பண்ணோடனே வந்தீங்கன்னா சாமிமார்கள் முன்னாடி அப்படியே கொஞ்சம் நெருக்கமாக போவாங்க. போக போக சாமிமாரோட எண்ணிக்கை அப்படியே குறைஞ்சிடும் சாமிமார்கள். இங்கேயே பாத்ரூம்லாம் போட்டிருக்காங்க, ஃபெசிலிட்டி இருக்குன்னு. கள்ளுத்தோடு தாவளத்தை தாண்டி சின்ன கேம்ப் மாதிரி இருக்குங்க. கேம்ப்னா ஃபென்ஸ் போட்டு வச்சுருக்காங்க, கடையெல்லாம் இருக்குது சாமிமார்கள். மகர ஜோதிக்குள்ளே இங்கே விரி வந்துடும் நம்புகிறேன். புதுச்சேரி தாவளத்துக்கு முன்னாடி இருக்கும் சாமிமார்களே. இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்கள் இடது கை பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பள்ளமாக இருக்கும், முழு பள்ளம். மழை பெஞ்சால் கொஞ்சம் வழுக்கும். இந்த இடத்துல வரும்போது குழந்தைகளை கூட்டிகிட்டு வரும்போது நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக வாங்க. மேகக்கூட்டம் முன்னாடிலாம் கொஞ்சம் மேகக்கூட்டமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா புதுச்சேரி தாவளம் வந்துடும் சாமிமார்களே. ஒரு இறக்கம் இறங்கணும், இறங்கினோடனே புதுச்சேரி வந்துடும். எனக்கு தெரிஞ்சு 1 கிலோமீட்டர் இல்லை 800 மீட்டருக்குள்ளே இருக்கும். காலை வந்து ஒரு 9:15 ஆகுது. பக்தர்கள் வந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் நடந்தால் வந்துடும் நினைக்கிறேன் சாமிமார்களே. அந்த ஒரு இறக்கம் தான், அந்த ஒரு இறக்கத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கே இருக்குது, தந்தரையாக போயிட்டுருக்கு. முக்கால்வாசி கடந்தாச்சு. அதாவது புதுச்சேரி தாவளம் போகிறதுக்கு 9:30 மணி. என்னால் அதிகம் வீடியோ எடுக்க முடியல சாமிமார்களே. நிறையா சாமிமார்கள் போகிறாங்க, எனக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்க முடியல. அவங்க பேசுகிறது தான் கேட்குன்றதுனால எங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க மட்டும் ஃபோன் எடுத்துக்கிறேன் சாமிமார்களே. வெயில் நல்லா வந்துடுச்சு, இருந்தாலும் குளிர் தெரியுது சாமிமார்களே. நேற்று நைட்டு முக்குளியில் தங்கியிருந்தோம், செம பனி. 9:30 வரைக்கும் எதுவுமே தெரியல, நார்மலாக இருந்துச்சு. தூங்கின பிறகு பார்த்திங்கன்னா பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிட்டு ஷெட்டுக்குள்ளே பனி அந்த தகரத்துலேருந்து தனியாக ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. நான் கூட மழை பெய்யுதுன்னு பார்த்தா பனி தான் அந்தளவுக்கு இருந்துச்சு. சாமிமார்களே கரெக்டாக 9:37 புதுச்சேரி தாவளம் வந்து நம்ம என்ட்ரி ஆகிட்டோம்.
உங்களுக்கு ரைட் சைடில் இருக்குது டாய்லெட் பிளாக்கு. கடைகள்லாம் வந்துருச்சு சாமிமார்களே. பெரிய பாதையில் எந்த விதமான பாஸும் கொடுக்கல இந்த வருஷம், அதனால் எதுவும் நம்பாதீங்க. இங்கே ஒரு சின்ன நீரோடை மாதிரி இருக்கும், அதில் குளிச்சுட்டு சாப்பிட்டு கரிவளந்தோடு போயிட்டு அங்கேருந்து கரிமலை ஏறணும் சாமிமார்களே. அங்கே இருக்க சைன் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் சாமிமார்களே. நம்ம இந்த இடத்துல இருக்கோம், இங்கேருந்து 4 கிலோமீட்டர் கரிமலை ஏறணும். நம்ம அங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் இறங்கணும், 1 கிலோமீட்டர் நடக்கணும், அடுத்த 500 மீட்டரில் பம்பா வந்துடும். எந்த ஒரு ஸ்பெஷல் பாஸும் எதுவுமே உங்களுக்கு வந்து கொடுக்கல. இதுதான் புதுச்சேரியோட கேம்ப் ஆஃபீஸு. தெளிவாகப்பட்டிருக்காங்க பாரு. பம்பா 8 கிலோமீட்ரு, இங்கேருந்து 4 கிலோமீட்டர் ஏற்றம், 4 கிலோமீட்டர் இறக்கும். இப்படி இறங்குனீங்கன்னா இங்கே ஒரு ஆறு வரும் சின்னதாக, அங்கே குளிக்கணும், குளிச்சுட்டு சாப்பிடணும். சாமிமார்கள் இப்போ புதுச்சேரி தாவளத்தில் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபென்ஸுங்க, இதில் நம்ம ஆளுக்கு துணி காய போட்டிருக்காங்க. கொஞ்சம் இன்னி வரக்கூட சாமிமார்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இங்கே உங்களுக்கு டாய்லெட் பிளாக் இந்த பக்கம் இருக்குது. மணி பார்த்திங்கன்னா 11 மணி ஆக போகுது. புதுச்சேரியில் குளிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. அடுத்து கரிவளந்தோடு போக போகிறோம். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர் மேலே ஏறணும் சாமிமார்களே. கரிவளந்தோடு அந்த இருக்குது சாமிமார்களே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நீரோடை இருக்கும், கொஞ்சம் பார்த்து வாங்க. நான் கரிவளந்தோடுன்ற பேர்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சலாம். கரி அப்படின்னா தமிழில் மலையாளம், தமிழில் அதுக்கு பேர் யானை. யானைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இது. வழுக்கும், காலில் ஈரத்தில் பட்டு போனீங்கன்னா அதையும் கொஞ்சம் பார்த்து வாங்க. இதுதான் கரிவளந்தோடு தாவளம் சாமிமார்களே. ரெடி ஆகிடுச்சு, விதியெல்லாம் வந்துருச்சு. நவம்பர் மாதம் எதுவுமே இல்லை. ஜோதி டைம் பார்த்திங்கன்னா ஜெகஜோதியாக இருக்கும் இந்த இடம். கரிமலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் சாமிமார்களே. ஒரு 3.5 கிலோமீட்டர் உச்சி போகும். 11 மணி ஆச்சு. எங்கள் சாமிமார்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, இவங்க கருப்பசாமின்னு. என்னை பெரிய முத கூட்டு போக ஆரம்பித்தது இவர் தான் சதீசாமி. இவர் தான் நான் தவங்குற எங்கள் டீமில் கடைசியாக நான் வருவேன். நான் இந்த வண்டியை தார்குச்சி வச்சு குத்தி குத்தி கூட்டு வருவாங்க தெரியுமா, இந்த மாதிரி குத்தி குத்தி கூட்டு வர பெருமை அவருக்கு தான் சேரும். கரிமலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் சாமிமார்களே. ஒரு 3.5 கிலோமீட்டர் உச்சி போகும். 11 மணி ஆச்சு. எங்கள் சாமிமார்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, இவங்க கருப்பசாமின்னு. என்னை பெரிய முத கூட்டு போக ஆரம்பித்தது இவர் தான் சதீசாமி. இவர் தான் நான் தவங்குற எங்கள் டீமில் கடைசியாக நான் வருவேன். நான் இந்த வண்டியை தார்குச்சி வச்சு குத்தி குத்தி கூட்டு வருவாங்க தெரியுமா, இந்த மாதிரி குத்தி குத்தி கூட்டு வர பெருமை அவருக்கு தான் சேரும். கரிமலை ஏறக்கூடிய பக்தர்களை பார்த்துட்ருக்கீங்க சாமிமார்களே. இதில் போய் நீங்கள் ரைட் சைடு திரும்பி ஒரு இடத்து மேலே போனால் உங்களுக்கு மெடிக்கல் ஆக்சிஜன் சென்டர் வரும் கொஞ்சம் நேரத்தில். கரிமலை ஏறி நீங்கள் இந்த இடத்துல வரும்போது ஒரு சின்ன நீரோடை மாதிரி வரும். திடீர்னு தண்ணி அதிகமாக இருக்கும், திடீர்னு கம்மியாக இருக்கும். அதிகமாக வந்தால் கொஞ்சம் பார்த்து போங்க. மேலே கடை இருக்குது. புதுசாக இந்த வருஷம் அந்த கடைக்கெலாம் சோலார் சோன்ஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்பயும் கிடையாது, இப்போ போட்டிருக்காங்க. கரிமலை ஏற ஆரம்பித்து 1 கிலோமீட்டரில் வந்து உங்களுக்கு இஎம்சி இருக்குது, எமர்ஜென்சி மெடிக்கல் சென்டர். அங்கே கால் தையலெலாம் தைச்சிட்ருக்காங்க. சாமிமார்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் 3 கிலோமீட்டர் கரிமலை டாப்புக்கு போகணும். அடுத்த ஒரு தாவாளம் இருக்குது சாமிமார்களே. அதில் எங்கள் கூட வந்த நண்பர்கள்லாம் லெமன் சோடா குடிச்சிட்ருக்காங்க. பவர் சாமி எல்லா சாமியும் குடிச்சிட்ருக்காங்க. சாமிகளே, இப்போ வந்து கரிமலை ஏறிட்டுருக்கோம். அந்த இஎம்சி மெடிக்கல் சென்டரை தாண்டிட்டோம். போகணும், எனக்கு தெரிஞ்சு 2லேருந்து 2.5 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கும். இன்னும் கரிமலை துர்கா கூட வரல. துர்கா வந்துட்டுனா அங்கேருந்து 1 கிலோமீட்ரு. இப்போ நீங்கள் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா சாமிமார்களே, கரிமலை தாவளம். இங்கே ஒரு இஎம்சி சென்டர் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கரிமலை டாப் வந்து
5 கிலோமீட்டர். இதுலேருந்து போனீங்கன்னா நான் அடுத்து கரிமலை துர்க்கை, அடுத்து ஒரு இறக்கம் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரிமலை டாப்புங்க. கரிமலை டாப்பில் எந்த ஒரு அன்னதானமும் கொடுக்கல. கரிமலை தாவளம் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கரிமலை தாவளம் பார்த்தோம். அடுத்த கரிமலை தாவளம். இங்கே தான் வந்து கரிமலை துர்கா இருக்குது. அதை போய் கும்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம் சாமிமார்களே. நிறையா கடைகள் இருக்குது சாமிமார்களே. ஆனால் இங்கே விரி ஃபெசிலிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல. ரெடி பண்ணிகிட்ருக்காங்க விரி. ஜிபே வச்சுருக்காங்க. ஆனால் நமக்கு நெட்வொர்க் கிடைக்கணும், அதையும் பார்த்துக்கணும் சாமிமார்களே. இந்த தாவாளத்திலே போயிட்டு இருக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடில் சின்னதாக இருக்கும், அதான் கரிமலை துர்க்கை. இந்த பார்த்தீங்களா கரிமலை துர்க்கை. நம்மளும் போய் கும்பிடுவோம். நவம்பர் மாதம் வந்தப்போ இந்த மாதிரி இல்லை, வெறும் கல் மட்டும்தான் இருந்தது சாமிமார்களே. இந்த கரிமலை தாவளத்துக்கும் சோலார் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க, தங்கலாம் அப்படின்னா. இப்போ நெட்டு குத்தா இறங்கும், அப்படியே ஏறும். ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் நடந்தால் டாப் வந்துடலாம் சாமிமார்களே. 1 கிலோமீட்டர் இங்கேருந்து. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஏறினா கரிமலை உச்சி போயிடலான்னு சொல்கிறாங்க சாமிமார்களே. அந்த பள்ளத்தில் இறங்கியாச்சு. நெட்டு குத்தா ஒரே ஏற்றந்தேன். இங்கே கடைகள்லாம் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடக்கணும் சாமிமார்களே. எங்கள் டீம் கொஞ்சம் பேர் முன்னாடி போயிட்டுருக்காங்க, நான் தான் கடைசி. பக்தர்கள் ஏறி வந்துட்டுருக்காங்க. அவ்வளோதான், நம்ம வந்து கரிமலை டாப் வந்தாச்சு. அதாங்க கரிமலை டாப்பு. இங்கே ஒரு கடை இருக்குது, மூடி இருக்குது. ஒரு 10 ஸ்டெப் எடுத்து போதான் வச்சிடலாம் கரிமலை டாப்பு. அதான் கரிமலை வந்தாச்சு சாமிமார்களே. இங்கே ஒரு EMC இருக்குது, எமர்ஜென்சி மெடிக்கல் சென்டர். இது வந்து இங்கே வந்து கஞ்சி அன்னதானமாக தருவாங்க. இப்போ கஞ்சிலாம் கிடைக்கிறதில்ல. இங்கே வரைக்கும் நமக்கு உதவியாக வந்த புதகணம் முக்குளி பகவதி. இதுக்கப்புறம் நமக்கு பம்பா வரைக்கும் உதவியாக இருக்கக்கூடிய புதகலம் வந்து கரிமலை கருப்பன். இதுக்கு பார்த்தீங்களா கரிமலை கருப்பன் கும்பிட்டுருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்குது கரிமலை பகவதி. இங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் வழியான வட்டம், அதாவது பெரியான வட்டம். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் சரியான வட்டம். 500 மீட்டரில் பம்பா. எங்கள் டீமில் உள்ள சாமிமாரெலாம் வந்துட்டாங்க. கருப்பனை கும்பிடுவோம். இந்த பக்கம் இருக்குங்க. ஆக்சுவலாக நான் பகவதின்னு நினச்சிட்டேன், பகவதி இல்லை. என்ன சாமின்னு எனக்கு தெரியல, யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சாமிமார்களை நம்ம பார்த்தோம். நம்ம சேனல் பார்ப்பாங்களாம். நம்ம கொடுக்குற அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னாங்க. நம்ம சென்னை பக்கத்தில் திருத்தணி அப்படின்னாங்க. அத்திமஞ்சள் பட்டம். சாமிமார்களுக்கு நல்லபடியாக தரிசனம் கிடைக்க ஐயப்பனை வேண்டிக்கிறேன். சுவாமி சரணம். சாமிமார்களே, கரிமலையில் உச்சியில் உள்ள தாவாளம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா தாவாளமும் அடைச்சிருக்காங்கன்னா ஒரு 3 நாள் சனிதானம் நடப்பு அப்படின்றதுனால டிசம்பர் 28, 29 அதிகமாக இல்லை. மகர ஜோதிக்கு நல்லாயிருக்கும். கரிமலை இறங்கிட்டு இருக்கோம் சாமிமார்களே. சாயங்காலம் 3 மணி, 4 மணிக்கு கேட் அடைச்சிரும்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஓடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஓடினீங்கன்னா கொஞ்சம் வழுக்கி விட்டுனா கூட சரியாக ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி தவறுகளை சாமிமார்கள் செய்ய வேண்டாம். லைவ் எக்ஸாம்பிள் உங்கள் முன்னாடி காட்டுறேன். 4 சின்ன பசங்க ஓடிட்டுருக்காங்க பாருங்கள். இந்த பார்த்தீங்களா சாமிமார்களே, சாமிமார்கள் போயிட்டு இருக்கோம். தள்ளி விட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. அந்த சாமியை நல்லா பார்த்துக்கோங்க. தள்ளி விட்டு ஓடுறாங்க சாமிமார்களே. பாதையே ஒத்தேடி பார்த்தேன். அதை பாருங்கள், தம்பி, நம்ம தம்பி தான். நல்ல மழை இல்லாமல் இருக்குது சாமிமார்களே. இருந்தால் கொஞ்சம் வழுக்கும். வேணுக்கு சாமிக்கு ஏதாவது கம்பு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 4 மணின்னு என்கிட்ட சொன்னாங்க மேலே லாக் பண்ணுறது.
சொன்னாங்க. நான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் கேட்கல, அங்கே உள்ள கடையில் கேட்டோம். இங்கே பார்த்தீங்களா எங்கள் 2 குட்டி சாமிகள் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. பொள்ளாச்சி நம்ம கூட சொக்கனாம்புத்தூர் சாமி வராரு. நம்ம பாபர் விவேக் சாமி வராங்க. மணி 4 மணிக்கு அடப்பு அப்படின்னாங்க. 3:15 கிட்ட ஆகிடுச்சு. கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். 2 கிலோமீட்டர் இறங்கணும். நீங்கள் இறங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு சின்ன கடை வருது. அங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குங்க. எவ்வளோ கிலோமீட்டர் இறங்கியிருக்கோன்னு தெரியல. டோட்டலாக வந்து 2.5 கிலோமீட்டர். நான் அப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் நான் சொன்னேன். இங்கேயும் சோலார் ஃபென்ஸ் போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. லாஸ்ட் நவம்பர் மாதம் இந்த ஃபெசிலிட்டி இல்லை, இப்போ இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா அடுத்து 2வது கடை இருக்குங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா லெமன் சோடா, தர்பூசணி எல்லாமே இருக்குது. இங்கேருந்தே வந்து பெரியான வட்டத்தோட தாவாளம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க. அதாவது வலியான வட்டம் அப்படிம்பாங்க. தாவாளம் இதுலேருந்து ரேஞ்ச் ஸ்டார்ட்டு. நான் சொன்னேன்னா வலியான வட்டம் தாவாளம் இங்கேருந்து ஸ்டார்ட்டு, பெரியான வட்டம்னு. இங்கேருந்து பம்பா 3 கிலோமீட்டர்னு போர்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து வாங்க, வழுக்குன்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. இறங்கும்போது ஒரு கம்பி வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சோலார் லைட் இருக்குது பக்தர்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு. ஏன்னா சைடில் பள்ளம் இருக்குது, அதனால் கம்பி பிடி வச்சுருக்காங்க. இதுக்கு கீழே ஷார்ட்கட் இருக்குது, அதில் ஏறாதீங்க தயவு செஞ்சு. ஏறவும் செய்யாதீங்க, இறங்கவும் செய்யாதீங்க. இதில் கம்பி பிடிச்சி இதிலே வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 3வது கடை வந்துருச்சு சாமிமார்களே. நம்ம வந்து கரிமலை இறங்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் 3 கடையை பார்த்துருக்கோம். இங்கே விரி இல்லை, ஏன்னா சோலார் ஃபென்ஸ் எதுவுமே கொடுக்கல. உங்களுக்கு இந்த ஜூஸ் இந்த ஐட்டம்லாம் இருக்குது சாமிமார்களே. கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்குது சாமிமார்களே, அதனால் இறங்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4வது கடை, அங்கே ஒரு 5 கடை இருக்குது இப்போ வரைக்கும். அஞ்சு கடை பார்த்துட்டிங்க. இங்கே 6வது கடை இருக்குது, அது கீழே வந்து 7 கடை இருக்குது. இப்போ வரைக்கும் 7 கடைகள் இருக்குது. ஒரு டாய்லெட் பிளாக் ஒன்று இருந்ததுங்க பின்னாடி. வர வர பார்த்திங்கன்னா சாமிமார்களே பக்தருடைய நெருக்கம் குறைஞ்சது. இப்போ கீழே வந்து அதாவது அந்த பெரியான வட்டத்தோட சத்தம், அந்த இளநீ கடத்தோட சத்தம் கேட்குது. எனக்கு தெரிஞ்சு போய் ஒரு லெஃப்ட் எடுத்தால் கீழே வந்துடும் நான் நினைக்கிறேன். ஆனால் தண்ணி ஓடுற சத்தம், அந்த ஆள் சத்தம்லாம் இங்கே நல்லா கேட்குது. அந்த அசம்ஷனில் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 நிமிஷத்தில் நடந்தால் வந்துடலாம் கீழே பெரியான வட்டம். உங்களுக்கு வந்து நம்ம பெரிய பாதை அதாவது பெரிய பாதை முடியக்கூடிய அந்த வலியான வட்டம் பெரியான வட்டம் ஜாயிண்ட்டுக்கு வர போகிறோம். அங்கே இளநீ கடை இருக்கும். அந்த இடம் வரந்தாச்சு லொக்கேஷன். புதுசாக இங்கே ஜாயிண்ட்டுக்கு கம்பி அடிச்சிருக்காங்க. பக்தர்கள் வந்து வழுக்கும் அப்படின்றதுக்காக எல்லாம் இந்த இடத்துல சூடம் கொண்டு சாமி கும்பிட்டு போங்க. ஏன்னா இதுக்கப்புறம் மழை கிடையாது, தன் தரத்தேன். அனைவருக்கும் இளநீர் வாங்கி கொடுப்பார். இந்த சாமி கும்பிட்டு இருக்காங்களா, சரணமே கிப்பா இந்த சாமிக்கு எல்லாத்துக்கும் சூடம் தராங்க எங்கள் டீம்லேருந்து. நம்மளும் போட்டு சாமி கும்பிடுவோம். இளநீ கடையில் வந்து இளநீ குடிக்க வந்துட்டோம் சாமிமார்களே. அதுக்கு டோக்கன் வாங்கணும். டோக்கன் வாங்கிட்டோம். நான் ஒரு 4 சாமிக்கு தான் கடைசியாக வந்தோம். கட்டை இறக்கிட்டு டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இளநீ குடிச்சிட்டு இருக்கோம் சாமிமார்களே. பெரியான வட்ட தாவாளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அதை வலியான வட்டம் மலையாளத்தில் சொல்லுவாங்க சாமிமார்களே. உங்களுக்கு வந்தால் தெரியும், அது வந்து பம்பா நதி. இப்போ நீங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பம்பா நதி தான் இருக்கும். அங்கே லைட்டு போட்டிருக்காங்க. பம்பா நதி பார்த்துட்டு இருக்கீங்க. ரோட்டில் சைடில் வந்து ஒத்தையடி பாதை மட்டும் தான் இருக்கும். லைட்டு கட்டியிருப்பாங்க. சப்போஸ் 6 மணிக்கு மேலே பக்தர்கள் பக்கம் கிராஸ் ஆனால் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பெரியான வட்டம் பிரி வந்துடும்.
திடீர்னு ஒரு குட்டி சாமிக்கு வந்து கால் வலிக்குன்னு சொல்லிட்டாங்க. யாருனே தெரியாது அந்த சாமி. எங்களுக்கு எங்கள் சர்க்குனார் வந்து கால் அமுக்கி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ஐயப்பனுடைய மகிமை. நம்ம வந்து பெரிய நாட்டம் வந்தாச்சுங்க. அந்த தாவாளத்துக்கு வந்தாச்சு. ஷெட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நவம்பர் மாதம் எதுவுமே இருக்காது இல்லை, இப்போ வந்துருச்சு. பெரிய நோட்டம் கடந்தாச்சு சாமிமார்களே. அடுத்து கொஞ்சம் நேரம் நடந்தால் சிறிய நோட்டம் வந்து போகணும். அதுக்கப்புறம் பம்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இறங்கணும். இது இறங்கிட்டிங்கன்னா அந்த கழிவு சுத்திகரிக்கக்கூடிய இடம் வரும். டாய்லெட் பிளாக் இருக்குங்க இங்கேயும் ஒன்று. அப்புறம் சரியான ஓட்டம் தான். சாமிமார்களே, இங்கே வரைக்கும் உங்களுக்கு வந்து விரி வந்துருச்சு இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மொபைல் ஃபோன் சார்ஜிங் எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு இருக்குது. போலீஸ் செக் போஸ்ட்லாம் இங்கே போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஒரு சின்ன ஏற்றம் இருக்கும். அதை தாண்டினா சரியான ஓட்டம் பம்பா. சாமிமார்களே, சரியான ஓட்டம் வந்தாச்சு. நீ மணி கிட்டத்தட்ட ஒரு 5:30 ஆகிடுச்சு சாமிமார்களே. நீ போய் பம்பாவில் போய் க்ரௌடு எப்படின்னு போக நைட்டு தூங்கிட்டு விடிய காத்தால் கட்டு தாங்கணும் சாமிமார்களே. பார்த்தீங்கன்னா சாமிமார்களே, இப்போ வந்து நம்ம பம்பையில் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்கள் வந்து எரிமேலியிலேருந்து பம்பை வரைக்கும் உள்ள கட்டுப்பாடுகள் என்னென்ன பார்த்துருப்பீங்க, என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் மாதம் கார்த்திகை 7ஆம் தேதி நான் வந்து போட்டிருப்பேன். இப்போ உங்களுக்கு வந்து எல்லா விதமான அப்டேட்டும் அதில் இருக்கும். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முழுசாக வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு ஸ்பெஷல் பாஸும் உங்களுக்கு வந்து கொடுக்கல. சுவாமி சரணம், சுவாமி சரணமையப்பா.